உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்களுமே அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. கூடிய சனிப்பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மராசி நேரில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் சொல்லிட்டு அவன் போயிடுவான், படம் நீங்கள் தான். அதனால் சும்மா ஏதாவது ஒரு வியூஸ் வாங்கணும், லைக்கிங்ஸை வாங்கணும்னா நான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா காஷனாக இருக்கும். டிரைவிங்கில் போகிறீங்க, நான் வண்டி ஓட்டி போகும்போது சிக்னலில் ரெட் சிக்னல் போட்டிருந்தா கூட போயிட்டே இருப்பேன். நான் இப்படி அர்த்தம், ரெட்டு போட்டால் நிற்கணும். போலீஸ்காரர் ஸ்டாப்புன்னு சொன்னால் பொட்டுன்னு நிற்கணும், தெரிஞ்சுக்கோ. அது புரட்சி தலைவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து போகணும். உடல் ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிடுறது, நீதி சொல்கிறது, நியாயம் சொல்கிறது, தர்மம் சொல்கிறது, சார் நான் சொல்கிறது தான் சார் கரெக்டு, அதே மாதிரி எனக்கு செய்கிற வேலையில் மேலதிகாரிகள் தொல்லை இருக்கே, ரெக்கக்னேஷன் இல்லையே அப்படின்னா வேலை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். தெரிஞ்ச பிசாசை மேலு, அதை தெரிஞ்சு பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். பெண்களுக்கு ஆரோக்கியமான காலமாக இருந்தாலும் கொஞ்சம் அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். புது உறவுகள், புதிய வரவுகள் இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எடுத்தோடனே சொல்லுவாங்க மாட்டிக்கிட்டாண்டா, அட்டமச்சனி வந்துருச்சு எப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஏனென்றால் சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே 7ஆம் இடமும் 6ஆம் இடமும் சனீஸ்வர பகவானுடைய வீடு. ஒரு சிம்மராசிக்காரங்க பெருத்த தொழில் பண்றாங்கன்னா அதுக்கு மறைமுகமாக சனீஸ்வர பகவானே காரணமா இருப்பார். ஒரு சிம்மராசிக்காரர்களுக்கு அழகான மனைவி, அழகான குடும்பம், அழகான உட்குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் இருக்குதுன்னா அவருக்கு கட்டாயமாக சனீஸ்வர பகவானுடைய அருள் இருந்தா தான் அது நடக்கும். இங்க பாருங்க, சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு பார்க்கின்ற இடத்தை தான் கொஞ்சம் தும்சம் பண்ணிடுவார், இருக்கிற இடத்த சிறப்பு பண்ணுவார். இப்ப 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார்ல, 8ஆம் இடம் என்பது ஒரு பக்கமா பாத்தீங்கன்னா அது அஷ்டலட்சுமிகளும் அமர்கிற இடம் 8ஆம் இடம். அப்ப 8ஆம் இடம் என்பதுதான் ஆயுளுக்கு சம்பந்தப்படுகிற இடம், அச்சத்தை போக்குகிற இடம். இப்ப சில பேருக்கு சாதாரணமா தலைவலி வந்திருக்கும், அவன் யோசிப்பான் எனக்கு அடிக்கடி தலைவலி வருது, உள்ள என்னமோ இருக்கும் போல் இருக்குன்னு யோசிப்பான். இதெல்லாம் ஒரு பயம், அச்சம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிம்மத்தில் இருந்தவர்களுக்கு அடியோட போகும். தன்னை பற்றிய பயம் போயிடும். தாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எவனாதான் சொல்லுவானோ அப்படியோ இப்படியோங்கிற பயம் எல்லாம் போயிடும். அப்ப அட்டமத்துல சனி போயிருக்கிறதுனால எந்த பெரிய தொந்தரவும் இல்லை. என்ன சில நேரங்கள்ல 7 8ல் போய் உட்கார்ந்ததுனால இப்போ 50 வயது ஒரு கணவர், மனைவிக்கு ஒரு 45 வயசு, கொஞ்சம் உடல்நிலைகளை பாதிக்கப்பட வைக்கும். அது எப்படி பண்ணுன்னு கேட்டா, ராத்திரி நேரங்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரியே வரும். பகலெல்லாம் சும்மா இருப்பாங்க, இவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு, 10 மணி வரைக்கும் சும்மா இருப்பாங்க, 11 மணிக்கு என்னை போகாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருமாம்பாங்க. இப்படியான சில தொல்லைகள் வரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்ப இதை கொஞ்சம் நீங்க சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒண்ணு, இந்த சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு அவர் அங்கிருந்து கொண்டு அவருடைய முதல் பார்வையால 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வேலை செய்யற இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருத்தர்கிட்ட போய் ரகசியங்கள் பரிமாறக்கூடாது. பாஸ் ஒண்ணு சொல்றாருன்னா கண்ணை மூடி செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். அவரை போய் கிரிட்டிசன் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலயுமே ஒருத்தரை பத்தி நாம என்னத்தை பேசுறது இப்படிங்கிறதுல கராரா இருக்கணும். அவர் தான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது நீங்கள் சேர்த்த காசு, பணம், சொத்து, சோகம், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, இந்த வாயை வச்சு பேசுற வார்த்தைகள், சாப்பிடுறது, இதெல்லாமே அந்த 2ஆம் இடத்தோட சம்பந்தப்படும். இது எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும். இப்ப பாருங்க, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேர் அடிக்கடி சொல்றது ஃபுட் பாய்சன் அடிச்சுப்பான். நான் நேற்று லேட்டா சாப்பிட்டேன் சார், லேட்டா சாப்பிட்டேன் சார், காலையில வாந்தி எடுத்துட்டாம்பாங்க. லேட்டா சாப்பிட்டாலே வாந்தி தான் வரும். அதுல சனீஸ்வர பகவானை சேர்த்துக்க போறாங்க இவங்க. இப்படி ஃபுட் பாய்சன் வரும்.
சில பேர்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல், குடல் கோளாறுகள், வியாதிகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். டோட்டலா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்ப இதுல இருந்து ஏதாவது மீண்டு வருவதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் மீனத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். இவங்க இருக்கிறது நெருப்பு, அவர் போய் உட்கார்றது தண்ணியில உட்கார போகிறார். நெருப்புக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா ரெண்டுமே எதிர்வினை ஆற்றக்கூடியது. கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க தவறாம முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. நீங்க முடிஞ்ச அக்னிஸ்தலம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய தன்மைகள் சூடேறிக்கொள்ளும், விளக்கு எரியும். அப்ப தண்ணி ஊத்து அணைச்சாலும் கூட திரும்ப பத்த வச்சுக்கலாம், அந்த தகுதி வந்துடும். அதனால சிவனை நன்றாக வழிபடலாம், திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம். சிவகடாட்சம் ரொம்ப பிரமாதமா உங்களுக்கு நல்லது செய்யும். நிறைய சிம்மராசிக்காரங்களை பாருங்க, முதல்ல உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் அதிகபட்சமாக ஏற்பட்டிருக்கும். சொணங்கி படுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நிலையான விஷயங்கள் இருந்திருக்காது, ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன் கடகராசியை பற்றி, புரியுங்களா? இப்போது நாம் யாரையுமே குறிப்பிட்டு பேச போகிறதில்ல. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்குது, சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை இந்த கிரகம் இவளுக்கு கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. முதல்ல 7ஆம் இடத்தில் இருந்ததை விட இப்போது உடல் ரீதியாக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவார். நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்துவார் யாராக இருந்தாலும். இப்போது ஏன் இந்த வழிகாட்டுதல் நாம் சொல்கிறோம்னா, இவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். சின்ன நோய் வந்தாலும் டாக்டர்கிட்ட போகணும், அதுக்குடைய சிகிச்சை எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, 8 வந்துட்டார், சரி நமக்கு வந்து உடம்புக்கு கெடுத்துடுவார், இல்லை உயிருக்கு பாதகம் வரும். இந்த எண்ணம் மட்டுமே கூடாது, புரியுங்களா? நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எதிர்வினையாற்றி உங்களை அவமானப்படுத்திடக்கூடிய நிலையினை கூட இந்த 8ஆம் இடத்து சனி உங்களை ஏற்படுத்துவார். ஒரு பெரிய செல்வாக்கார்ந்து இருப்பீங்க, ஒரு சின்ன சிக்கலை போய் மாட்டுவீங்க, ஒரு பெரிய அவமானத்தை சந்திப்பீங்க. அதுவே உங்களுக்கு அஷ்டம சனியுடைய பலனாக இருக்கும். உயிருக்கு நிகராக, ஆயுளுக்கு நிகராக இந்த பலன்கள் அந்த ஜாதகரை பாதிக்கும். இதை விட இப்படி வாழறதை விட அப்படி போயிடலாமே ஒரு எண்ணம் வரும், புரியுங்களா? இந்த 2 விதமான பலன்களை ஒவ்வொரு கிரகனும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 2 விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று, ஒழுக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், செல்வாக்கில் கவனமாக இருக்கணும், தவறுகள் செய்யக்கூடாது. இந்த 3 விஷயங்களும் செய்தால் நிச்சயமாக அஷ்டம சனி இவர்களை விட்டு வைக்காது, அதற்குரிய சங்கடங்களை உண்டாக்கும். இன்னொரு பக்கம் அஷ்டம சனி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வை இவங்க ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். முதல்ல அரசு பணியில் இருப்பவர்கள், இல்லை தனியார் நிறுவனம், யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள், பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அத்தனை பேருக்குமே இந்த அஷ்டம சனி காலகட்டம் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், சங்கடத்தை கொடுக்கும். ஏதாகிலும் ஒரு வகையில் நெருக்கடி ஏற்படுத்தி அவருடைய பதவிக்கு, பொறுப்பிற்கு, வேலைக்கு நெருக்கடியை உண்டாக்கும், பங்கம் விளைவிக்கும். அதை ஒவ்வொருவரும் கவனம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடம். இந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், ரொம்ப சூடாக வார்த்தையை விட்டுட்டு அந்த வார்த்தையுடைய வினைகள் பார்த்தீங்கன்னா அதாலேயே வந்து பங்கப்படுவாங்க, புரியுங்களா? வார்த்தையால் சங்கடம் உண்டாகும், குடும்பத்திலும் நெருக்கடி இருக்கும், இல்லை ஒரு சொந்த அரசியல்வாதியாக இருந்தால் கட்சிக்குள் நெருக்கடி ஏற்படும். ரொம்ப அதிகபட்சமான பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 10ஆம் பார்வை 5ஆம் இடத்துல. இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இது பிள்ளைகளுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும். நீ பார்த்துக்கோ, நான் விளைகிறேன், இப்படி சில விஷயங்கள் நடக்கும், புரியுங்களா? 2வது, இவர்களும் இந்த இளைஞர்களாக இருந்தால் இவர்களுக்கும் காதல் வலையில் போய் சிக்கிக்குவாங்க, அதுவும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும், புரியுங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அஷ்டம சனி காலம். உடல் ரீதியாக ஒழுக்கமாக இருக்க வேண்டிய காலம். இதில் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் குழந்தை பருவத்தில் 7.5 சனி வந்துச்சு அப்படின்னா அதனோட தாக்கம் அப்பாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி 20 வயசுக்குள்ள ஒருத்தர் அஷ்டம சனி வருது அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்பாவுக்கு இருக்குமா, அந்த மகனுக்கு இருக்குமா? ஒரு ஜாதகருக்கு 20 வயது 12 வயது தாண்டிட்டாவே அந்த ஜாதகரை பாதிச்சிடும். 12 வயசு தாண்டிட்டாவே ஜாதகர் பாதிச்சிடும். ஒரு மாமாங்க முடிஞ்சு போகுது, அந்த குழந்தைக்கு பாதிக்கும். 20 வயது வருகின்ற போது நிச்சயமாக அது குழந்தைக்கு பாதிப்பு வரும், புரியுங்களா? அதுக்கு நெஞ்சுவலி வரலாம், நெஞ்சுவலி வரலாம், புரியுங்களா? உடல் ரீதியாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம், ஒரு கண்டம் கூட வரலாம், விபத்துகள் நடக்கலாம், புரியுங்களா? எல்லாமே நடக்கலாம், புரியுங்களா? அப்போ அந்த வயது 20 18 தாண்டி 12 தாண்டி போதும் உங்களுக்கு. எல்லாரும் வேலை போயிடும், அது போயிடும், இது போயிடும், கஷ்டம், கடுமை, கொடுமை,
பயந்துக்காதீங்க. கண்டிப்பா. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8க்கு வந்த சனி பகவான் உங்களுடைய எல்லா விஷயங்களையும், 8ங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டஸ்தானம். ம். நீங்கள் வந்து சும்மா வந்து 8க்கு வந்துட்டார் அதனால் ரொம்ப மோசம் பண்ணிடுவார்னா அப்படி இல்லை. ஓகே. என்ன காரணம்னா ஒவ்வொருத்தருக்கும் 8ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ம். இப்போ கடகத்துக்கு 8ன்னா சனி வீடாகவே இருந்தது, அடிச்செறிஞ்சார். ம். ஆனால் சிம்மத்துக்கு 8ஆம் இடம் தன்னுடைய நட்பு வீட்டுக்கு தான் சனி பகவான் போகிறாரு. இந்த சிம்ம வீட்டுக்கு அந்த 8ஆம் இடம் நட்பான ஒரு இடம். ம். அதனால் ரொம்ப தீமையை வந்து ரொம்ப தீமையை நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அவ்வளவு தீமைகளை அஷ்டமச்சனி வந்து சிம்மத்துக்கு கொடுக்காது. ஆனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கும். ஓகே. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், அங்கேருந்து நேராக 3ஆம் பார்வையாக 10 பார்ப்பாரு, அதுக்கடுத்து 2 பார்ப்பாரு, ம். அதுக்கடுத்து வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய இடம் 10, 2, 5 இதுதான் கவனம். 10ஆம் இடங்கிறது தொழில், ம். தலை, உச்சஸ்தானம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம் பேச்சு, தன்னை அறியாமல் ஏதாவது பேசிடுறது. ஓகே. நிதானமா பேசணும். நிதானமாக பேசணும், நிதானமாக பேசணும். நம்முடைய தலைவர், நம்ம நாட்டை ஆளுற முதல்வருக்கே அந்த சிம்மம் தான் இருக்குது. ம். நிதானமாக பேசினாங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு இதுவும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி அந்த சனி பகவான் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுடைய திட்டங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செயல்படும். ஓகே. ஸ்லோவாக தான். 5ஆம் இடம் திட்டம், 5ஆம் இடம் குழந்தைகள், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அதே அந்த சனி பகவானை வழிபட்டா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? இவங்க வந்து போக வேண்டிய இடம், அதாவது சிம்ம ராசிக்காரங்க 8ங்கிறதுனால ம். இவங்களுடைய டாய்லெட்டை இவங்க கழுவுனா போதும். இவங்களோட டாய்லெட்டை இவங்களே கழுவிடும். சார் ரொம்ப வித்தியாசம். ஏன் சார் அப்படி? மேடம், 8ஆம் இடம் டாய்லெட், சனி பகவான் கிளீனிங். ம். இவங்களுடைய டாய்லெட்டை சனிக்கிழமை அன்னைக்கு, ஒரு வாரத்தில் ஒரு தடவை சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க க்ளீன் பண்ணாவே இவங்களுக்கு அஷ்டமச்சனி பாதிப்பு 1% கூட வராது. ஓகே. நீங்கள் எவ்வளவு தான் கெட்ட ஜாதகமாக இருந்தாலும், எவ்வளவு தான் கெட்ட ஜாதகமாக இருந்தாலும் 1% கூட வராது. இதே வந்து இப்போ கடக ராசிக்கு அஷ்டமச்சனி நடந்தப்போ இந்த பரிகாரம் நான் எத்தனையோ பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் ஆச்சு. ஒரு பெண்ணுக்கு, ஹைதராபாத் பெண்ணுக்கு நான் சொல்லியிருந்தேன், கல்யாணாவில் அவங்க கடகராசி, 7ஆம் இடம் வந்து அவங்களுக்கு திருமண பாக்கியம், 8ஆம் இடம் 7, 8 சனி தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம், நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொடுங்கன்னு. சார் அந்தளவுக்கு வசதி இல்லைங்க, அந்தளவுக்கு வசதி எங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து ஒரு வண்டி கடை போட்டு வியாபாரம் பண்ணுறோம் எங்கள் அப்பா அம்மா, அவ்வளோ வசதி இப்போ இல்லைங்கன்னு. நான் கேட்டேன், அப்போ நீ ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு சனிக்கிழமையில் போய் அவங்களோட அந்த துணியை துவைச்சி போடுமா அப்படின்னு. நீங்கள் நம்புனா நம்புங்க, அவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி சனிக்கிழமை போய் பார்க்குறாங்க. பேங்க் மேனேஜர் கணவன் எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த அஷ்டமச்சனியில் கடகராசிக்கு போன அஷ்டமச்சனியில் நடந்தது. அப்போ என்னென்னா அந்த க்ளீன் பண்ணுறது, அதாவது உங்கள் உள்ள ஆடைகள் 8ஆம் இடம், அதை க்ளீன் பண்ணுறது. நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா அதுவே க்ளீன் பண்ணுது, அது ஒரு பரிகாரம் தான். அந்தளவுக்கு வசதி இல்லாதவங்க இவங்களே ஒரு நாள் சேவை, அது நீங்கள் இந்த அஷ்டமச்சனிக்கு ரொம்ப எளிமை. அவங்களுடைய டாய்லெட் அவங்க வீட்டில் அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சிம்மராசிக்காரங்க கழுவி விட்டாங்கனாவே சூப்பராக எந்த கஷ்டமும் இல்லாமல் வெளியே வந்துடுவாங்க. இவங்களுக்கு அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 7.5 வருஷத்துக்கு என்ன செய்யணுமோ அதை 2.5 வருஷத்தில் கொடுக்கணுங்கிறது அதோட விதி. ஓகே. அதான் அஷ்டமசனி. தொட்டதெல்லாம் நட்டமாகி கஷ்டத்தை கொடுத்து, திடீர்னு தீ பிடிச்சு, திடீர்னு காணாமல் போய் வச்சிருந்த பொருள் காணும், நகை காணும், பணம் காணும், நம்பிக்கை துரோகிகள் இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. ஓகே. அஷ்டமசனி கஷ்டத்தை கொடுக்கலைங்க, கஷ்டம் மட்டும் இல்லை, இவனோட வாழ்க்கையில் யாரெல்லாம் உண்மையாக நம்மளோட இருக்காங்க, யாரெல்லாம் கஷ்டத்துக்கு வந்து நிற்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கக்கூடிய காலம் இந்த காலம். அப்படி ஒரு காலம்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஒருவேளை ஜாதகம் தோஷமெல்லாம் விலகி யோகம் வந்தால் கொஞ்சம் பாதியாவது நடக்கும். இல்லை என்றால் ரொம்ப துக்கமான ஜாதகமாக இருந்ததுன்னா தொடர் தோல்விகள், சிக்கல்கள். இவங்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்குன்னு வளைவு வச்சு, இல்லை கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலையில் அதிக போஸ்ட் வாங்கி தரேன், பெரிய போஸ்ட் வாங்கி தரேன், இந்த கவர்மெண்ட் மூலிமா வருமானங்கள் ஏற்படுத்தி தரேன், கான்ட்ராக்ட் பண்ணி தரேன், கான்ட்ராக்ட் பிடிச்சி தரேன், இதிலெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாது.
ஓகே. இந்த மாதிரி வலைகளில் போய் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எவனொருத்தி மற்றவனுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணி வைப்பான். நான் 10 வருஷமா அவனை பார்த்துட்டு இருக்கேன், கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். உன் நேரம் நீ வந்த நேரக்கப்புறம் தான் அவன் ஏமாத்தவே ஆரம்பிச்சான். எதுவாளி இவன் போனக்கப்புறமாவது அவன் மாறுவான், அது வரைக்கும் நல்லவனா இருப்பான். அதனால் இந்த 2.5 வருஷம் பெரிய தொழில்கள் மீது அதிக பணம் போடவோ இல்லை தன் தொழில் மீது இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம்னு நினைக்கவோ கூடாத காலம். வேலையை விட்டு போய் அடுத்த கம்பெனிக்கு போகலாம், இல்லை அடுத்த வேலைக்கு போனால் இதை விட பெரிய சம்பளம் கிடைக்கும், இல்லை வெளிநாடு போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும், இந்த வேலையில்னா 100 வேலைடா அப்படின்னால வசனமே பேசக்கூடாது காலம். இந்த மாதிரி வாய் பதனமாக வச்சுக்கணும். அப்போ இவங்க தான் இப்போ அதிகமான தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்தி போகக்கூடிய காலம். தெய்வ நம்பிக்கையோட வாழணும். வேண்டாத கடவுள்னு சொல்லியிருக்கான். எந்த கோயிலுக்கு போகவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ இல்லை எந்த கோயிலுக்கு போகவே மாட்டேன்னு சொல்றாங்களோ அந்த கோயிலுக்கெல்லாம் போய் நின்னாகணும். இப்போ சிம்மராசிக்காரங்களை திருப்பதிக்கு போகக்கூடாது, போனா பயங்கரமா இவங்க இந்த சமயத்தில் போய் நிற்கணும், நின்று வேண்டணும், வேண்டுதல் பண்ணணும். ஆனா போக வேண்டிய இடம் வேற இடம் தான். இவங்க அப்படி போய் நின்னாங்க கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லுவார். எல்லா கடவுளையும் வேண்டாது, அதான் ஆகவே ஆகாது இந்த ராசிக்கு கடவுள் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், வழி இருக்குது. இவனுக்கு ஆகவே ஆகாத கோயிலுக்கு போயும் கூட அவன் நின்னாகணும். கஷ்டம் நஷ்டம் விரயம் அவமானங்கள் துன்பங்கள் கோர்ட் வழக்குகள் பிரச்சனைகள் நோய்கள் நொடிகள் இதெல்லாம் எட்டுன்னு சொல்லியிருக்கான். நின்ன கட்டணம் இடின்னு சொல்லியிருக்கான். உட்காந்த இடத்துல வண்டி வந்து குத்துன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் உட்காந்துட்டு தான் இருப்பீங்க, அது வண்டி வந்து அவன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுவான். இல்லை நீங்கள் சும்மா கரெக்டான இடத்துல தான் நின்றுருப்பீங்க, வண்டி பின்னாடி வந்து அடிப்பான். இதெல்லாமே எட்டுக்குண்டான துக்கம் அவமானம் துன்பம், துக்கம் அவமானம் துன்பம். இதுலேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக எதெல்லாம் ஆகாத கோயில்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் போய் நிற்கணும். சிவனையும் கும்பிட்டு தான் ஆகணும். சூரிய உதயத்தப்போ சிவன் கோயிலுக்கு போவது, சூரியன் உதிக்கும் போது அந்த ஒளி வந்து நேராக அந்த லிங்கத்தின் மேலே வந்து படும். நீங்கள் யூடியூப்ல எங்கேயாவது யாராவது சொல்லுவாங்க, எங்கள் கோயிலுக்குள்ளே நேராக சூரிய பகவான் வந்து பட்டுது. சூரியன் உதிக்கும் போது நேராக நந்திக்கு கிட்ட வந்து நேராக லிங்கத்தையே பார்க்குது. அங்கே போய் நீங்கள் நிற்கணும். கூட்டமே இருக்காது அந்த கோயிலில், ஏன்னா போக மாட்டாங்க, கூட்டமே இருக்காதுங்க. நீங்கள் கூட்டம் கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினச்சா அது மிகப்பெரிய தப்பு. கூட்டமே இல்லாத கோயிலில் போய் நின்று கும்பிடணும். இந்த மாதிரி இடத்துல ஆற்றுக்கு பக்கத்தால் நான் ஒரு கோயில் போயிருக்கேன். உடமலைப்பேட்டைக்கு பக்கத்தால் மடத்துக்குளம்னு ஒரு இடம். அந்த மடத்துக்குளம்னு உள்ளே போனீங்கன்னா கடத்தூன்னு ஒரு இடம். ஆற்றுக்கு பக்கத்தால் ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் காலையில் 7 மணிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயம் நேராக நந்தியிலேருந்து பட்டு நேராக லிங்கத்துக்கே வரும். அங்கே போய் நீங்கள் கும்பிடணும். எங்கேருந்து வேணால் வரலாம், போய் கும்பிட்டா மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு அங்கே போகணும். போகும்போது மிகப்பெரிய யோகத்தை, இந்த கஷ்டத்துலேருந்து அவங்க தப்பிப்பாங்க. கல்யாணம் நடக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். அப்பதானே சண்டை வரும். அந்த சண்டையிலிருந்து தப்பிக்கணும், இதெல்லாம் கும்பிட்டாகணும். அஷ்டமத்துல கல்யாணம் பண்ணுங்க, தேவையில்லாம மாட்டிட்டுங்க, அஷ்டமத்துலதான் இது பண்ணுங்க, அப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு நல்லா சொல்லுவாங்க. இதெல்லாமே சிம்மராசிக்காங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் கொஞ்சம் தப்பிப்பாங்க. ஏன்னா சூரியனோட கால், அதனால கல்யாணம் நடக்காம கூட போயிடும். ஒரு ஃபீலிங்கோட தான் இருப்பாங்க, கல்யாணம் ஆக வேண்டியதுங்க, அஷ்டம சனினால இப்படி ஆச்சுங்க, அவனுக்கு நல்லது நடந்தது இது. அவன் இவன் கல்யாணம் பண்ணி சிக்கல்ல மாட்ட வேண்டிய சூழல் இருந்துன்னா அவன் தப்பிக்கப்படும். உண்மையிலே நல்லா இருக்குது, அவன் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய் சென்றடைஞ்சான். சிவன் கோயிலுக்கு போவது நல்லது. அங்க வந்து சூரியன் படுவது கோயில், சூரியன் நமஸ்காரம் பண்ணி இது மலை மேல நின்று மொட்டையான சிவன், இப்ப பருவதமலைக்கெல்லாம் போனீங்கன்னா சூரிய உதயம் உள்ள படும், அப்ப கும்பிடலாம். மலை மேல ஏறணும், இவை நின்று கும்பிடணும். சூரிய உதயம் டைம்ல தான் கும்பிடணும். அப்போ நைட்டு போய் அங்கே தங்கிட்டு காலையில் இருந்துச்சு அவன் என்ன பண்ணணும், சூரியன் உதயும் போது கும்பிட்டு கீழே இறங்கணும். இப்படி பண்ணும்போது அவனுக்கு நடக்கும், அவனோட பிரச்சனையிலேருந்து தப்பிக்கப்படும். கல்வியிலையும் சரி, படிப்பு, அடுத்தது கல்வின்னா உயர் பதவி, அதுக்கப்புறம் இந்த வாதியர்களுக்கெல்லாம் கெட்ட பேர், இதெல்லாமே விலகும். சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் தான் இதுக்கு வருவாங்க. அவங்க தான் கல்வி சம்பந்தமா அரசாங்கம் சம்பந்தமா வேலையில் இருப்பாங்க.
அவங்களும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் அதிகமான வேலை. நீங்கள் எந்த வாதியாக பார்த்தீங்கன்னா ஒன்றா கடக லக்னமாக வைப்பாங்க, இல்லைன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னமாக வைப்பாங்க, சிம்ம ராசியே வைப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கெட்ட பேர்களும் அவமானங்களும் துன்பங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.